என்னுடைய தங்க கண்ணம்மா, கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு மரத்து கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருக்குது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியவே இல்ல. இதுக்கு இடையில மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கண்ணுக்கு தடை விரிச்சிட்டாங்க. கண்ணு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. திருட்டுக்கல்ல குடிக்கிறது கேவலம்னு சொல்லி கள்ளு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். 1921 சொன்னதை எடுத்துக்கிறதா இல்ல 1963 அவர் சொன்னதை எடுத்துக்கிறதா? இன்னும் 21 சொன்னதான் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிறந்த நாள். 1963 சொன்னது இவங்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற காரணம் தான் அப்படியே மூடி மறைச்சிடறாங்க. இதான் பகுத்தறிவு. என்ன பகுத்தறிவு? பாசறைய பஸ் ஸ்டாண்ட் கழிவற மாதிரி நார வச்சுட்டீங்க. டாஸ்மாக் கடையில குடிக்கிறாரு. தொடர்ந்து கல்லீரல் கெட்டு போகுது. அசிட்டால் டிஹைடு நஞ்சு படர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குடி நோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தார். அசிட்டால் டிஹைடு மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கல்லூர் அருமதி. அவர் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வருது. நாங்க ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போறோம். அந்த 2 குழந்தைகளும் அரசு மருத்துவமனையில மருத்துவருடைய கண்காணிப்புல செவிலியர்களுடைய பராமரிப்புல இருக்கட்டும். நாங்க கொண்டுகிட்டு போன குழந்தைக்கு கண்ணை கொடுப்போம். அவர் கொண்டு வந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மதுக்களை கொடுக்குது. 2 நாளைக்கு பின்னாடி பார்ப்போம் எந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. 18 வயசுக்கு மேல குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்று தமிழ்நாடு கல்வி இயக்கத்தினுடைய நல்லசாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள். அதை ஒட்டி திமுகவினர், திராவிடர் இயக்கத்தினர் பல்வேறு முன்னேற்பாடுகளை ஏற்கொண்டிருக்கிறாங்க. நீங்க சில விமர்சன பார்வைகளை முன் வச்சிருக்கிறீங்க. குறிப்பா கள்ளுண்ணாமை, மது ஒழிப்பை பெரியார் வலியுறுத்தினார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இன்னொரு பக்கம் பெரியார் புரிதல் இல்லாம தென்னை மரத்தை வெட்டிட்டாரு, 500 தென்னை மரங்களை வெட்டிட்டாரு, கல் எதிர்ப்பு போராட்டத்துல புரிதல் இல்லாம கலந்துகிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் இருக்கு. உங்க பார்வை எப்படி இருக்கு? நீங்க என்ன கருத்தை முன் வைக்கிறீங்க? பெரியார் ஒரு கல் ஆதரவாளர். இன்னைக்கு பெரியார் பிறந்த நாளை செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி எல்லாருமே கொண்டாடினாங்க. திமுக மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடினாங்க, அதிமுக கொண்டாடினாங்க, இதர கட்சிகள் தேமுதிகவிலிருந்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல விஜய், அவர் வரையில எல்லாரும் பெரியார் பிறந்த நாளை கொண்டாடினாங்க. பெரியார் ஒரு கல் ஆதரவாளர், இது இவங்களுக்கு தெரியாது. கல் எதிர்ப்பாளர்னு தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரியாரை பற்றிய புரிதல் இவங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ நேத்தைக்கு கூட இந்த விடுதலை சிறுத்தைகள் மகளிர் அமைப்பு அந்த மதுவை நிலத்துல கொட்டி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ பெரியாருடைய படத்தை பெருசா வச்சிருந்தாங்க. ஆக பெரியார் ஒரு கல் ஆதரவாளர். அதை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இருக்கான்னா இல்ல. இப்போ பெரியார் 500 தென்னை மரங்களை, கல் இறக்கிய மரங்களை கோடாரி கொண்டு வெட்டி வீழ்த்தினார். அதைத்தான் இவங்க இப்ப படமா புடிச்சு இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோடாரி தூக்கி மரத்தை கட்டுற மாதிரி போடுவாங்க. அதே பெரியார் 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசுகின்ற பொழுது, நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது 1921 கல் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். இது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை நான் இன்று உணர்கின்றேன். கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல. அது ஒரு சத்தான உணவு. கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்குமோ. இறக்கிய கல்ல மரத்தடியிலேயே கொடுத்துட்டா எந்த பாதிப்பு இருக்காது. மொத்தத்தில் அரசாங்கம் கல் மீதான ஆளுமையை கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மா, கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு மரத்து கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியவே இல்ல. இதுக்கு இடையில மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கல்லுக்கு தடை விரிச்சிட்டாங்க. கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. திருட்டுக்கல்ல குடிக்கிறது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இது குடியரசு பத்திரிகையில வந்திருக்கு. உயில் 1000 உயில் எழுதலாம் ஒருத்தர். எந்த உயில் செல்லும்? இறக்கறக்கு முன்னாடி கடைசியா எழுதின உயில் தான் செல்லும் இல்லையா?
1921 சொன்னதை எடுத்துக்கிறதா இல்ல 1963 அவர் சொன்னதை எடுத்துக்கிறதா? இன்னும் 21 சொன்னதான் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிறந்த நாள் விழா. 1963 சொன்னது இவங்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற காரணத்தால் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இதா பகுத்தறிவு? என்ன பகுத்தறிவு பாசறைய பஸ் ஸ்டாண்ட் கழிவற மாதிரி நார வச்சுட்டீங்களே, என்ன நியாயம் இது? சரி, எல்லாருமே பூரண மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. எங்களுடைய இலக்கு பூரண மதுவிலக்கு. திமுகவும் அதான் சொல்லுது. அதிமுக, இப்ப இபிஎஸ், நடிகர் ஓபிஎஸ் விஜய் வகைறாக்கள் அதான் சொல்றாங்க. இப்ப நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு பெரியார் திடலுக்கே சென்று பெரியாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. ஆ, நடிகர் விஜய்க்கு கல் குறித்த புரிதல் இருக்குமா? அல்லது அவருக்கு கல் மீதான தடையை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க போய் பேச்சுவார்த்தை அவருக்கு போய் புரிய வைக்கிறதுக்கு நேர்ல சந்திக்கிறதுக்கு எதுவும் முயற்சி எடுத்தீங்களா? நேர்ல சந்திக்கிறதெல்லாம் அவர் வந்து எளிதா வந்து முடியாதுங்க. அவர் நேர்காணலுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டார். நாங்க அந்த அளவுக்கு பெரிய மனிதர்கள் அல்ல. இல்லையா? நான் அவர பார்த்து கேட்கிறேன். நீங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் உங்கள வந்து தடுத்து நிறுத்த முடியாது. இது உங்களுடைய உரிமை. ஆனால் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு அரசியலில் கால் பதியுங்கள். ஐயா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பெரியார் வந்து கடைசி காலத்துல கல் வேணும்னு சொன்னாரு, கல்லினுடைய அருமை ம், புரிஞ்சு நிறைய பேசினாருன்னு சொன்னீங்க. ம். ஆனா அந்த வழியில வந்து திமுகவினர் ஏன் அத இன்னும் அந்த வழியில வந்து திமுகவினர் ஏன் இன்னமும் அதை மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஆதாயம் போயிரும். நீங்க பெரியார் வந்து ஒரு ஆதரவாளர். ஆதரவாளர்ன்னு ஏத்துக்கிட்டாங்கன்னா, அப்புறம் எதுக்கு நீங்க பெரியார் படத்த போடுறீங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுருவாங்கல்ல. அப்புறம் ஏன் கண்ணுக்கு தடை வச்சீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்கல்ல. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமைச்சர்கள்ல பெரும்பாலானவர்கள் சாராயம் காய்ச்சறாங்க. அவங்களுடைய வருவாய் பாதிக்கப்படும், குறையும். கழுத்தடை நீக்கப்பட்டா. அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் கழுத்தடை. அதே போல வள்ளுவர் கூட கல்லுண்ணாமை வலியுறுத்தி இருக்கிறாரு. ம், கல்லுண்ணாமை சொல்லி ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. ம். வள்ளுவர் கல்லுண்ணாமைன்னு சொல்றாரு. கொல்லாமைன்னு சொல்றாரு. புலால் உண்ணாமைன்னு சொல்றாரு. அதுக்காக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதுக்கடை மாமிச கடைகளை எல்லாம் மூட முடியுமா? மூட முடியுமா? சரி, வள்ளுவர் சொன்னாரு கொல்லாமை, புலால் உண்ணாமைன்னு சொல்லி. சரி, மீனவர்கள்லாம் கடலுக்கு போக வேண்டாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை, புலால் உண்ணாமைன்னு. தடுத்து நிறுத்திட்டா, இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? அதான் பார்க்கணும். அதுதான் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்று. வள்ளுவர் சொன்னது ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்கக்கூடிய ஒன்று. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? 47வது பிரிவு. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. 1 சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? கல்லுதான். கல்லுக்கு இது வெற்றி. 2வது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது? கல்லா? இறக்குமதி மதுக்களா? இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா? கல்லுதான். இதிலும் கல்லுக்கு வெற்றி. உடல்நலத்தை பாதுகாப்பது. எது உடலுக்கு உகந்தது? நலத்துக்கு உகந்தது? கல்தான். இறக்குமதி மதுக்களோ, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களோ அல்ல. ஆக இதிலும் கல்லுக்கு வெற்றி. இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கு பானங்களுக்கு தான் தடை விதிக்கணும். ஆனா இது வந்து எப்படி இருக்குதுன்னா, வள்ளுவருடைய குரலுக்கு முற்றிலும் விரோதமானது. செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யக்கூடாதவைகளை செய்தாலும் கெடும், செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் விட்டாலும் கெடும். ஆக செய்ய வேண்டியத இவங்க செய்யல. கல்லுக்கு தடை நீக்கம்ங்கிறது செய்ய வேண்டியது செய்யல. செய்யக்கூடாதது மது விற்பனை. அதை செய்யறாங்க. ஆக வள்ளுவருடைய குரலுக்கு முற்றிலும் மாறானது. டாஸ்மாக் கடையில குடிக்கிறாரு தொடர்ந்து, கல்லீரல் கெட்டு போகுது, அசிட்டால் டிஹைடு நஞ்சு படர்ந்துருது. அப்படிப்பட்ட ஒரு குடி நோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கள்ளை பருகி வந்தார். அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து. இப்போ இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியா குடியை அமிர்த கரசம் நிறுத்துறதுன்னா தயாரிக்கிறதுக்கு மருந்தா இருக்க முடியும். ஒரு குடி நோயாளி குடிய நிறுத்துறது தானே மருந்தா இருக்க முடியும். அதுக்கு மாற்று மீண்டும் கள்ள குடிச்சாங்கன்னா கல்லும் அந்த பிரச்சனையை உண்டாக்க தானே செய்யும். கல்லு நோய் உண்டாக்காதே. கல்லுல ஆல்கால் எவ்வளவு இருக்கு? 4.5% இருக்கு. டாஸ்மாக் மதுல 42.8% இருக்கு. கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு.
ஆனா டாஸ்மாக் மதுக்கள்லயோ இறக்குமதி மதுக்கள்லயோ போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்து கிடையாது. சரி, இப்ப மு.க.ஸ்டாலின் கல்லுக்கு தடை வச்சிருக்காங்கல்ல, அவர் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வரட்டும். நாங்க ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போறோம். அந்த 2 குழந்தைகளும் அரசு மருத்துவமனையில மருத்துவருடைய கண்காணிப்புல செவிலியர்களுடைய பராமரிப்புல இருக்கட்டும். நாங்க கொண்டுகிட்டு போன குழந்தைக்கு கள்ள கொடுப்போம். அவர் கொண்டு வந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மதுக்களை கொடுக்கட்டும். 2 நாளைக்கு பின்னாடி பார்ப்போம் எந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. அது 18 வயசுக்கு மேல பரிசோதனை பண்ணி உள்ளவங்களுக்கு தானே பார்க்கலாம். பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். வர சொல்லுங்க பார்க்கலாம். கல் ஒரு அருமருந்து. மகாத்மா காந்தியே புளிக்காத கல் சத்தான உணவுன்னு ஒத்துக்கிறாரு. 1937ல அவருடைய பத்திரிகையில பதிவு பண்ணியிருக்காரு. இந்தியன் ஒப்பீனியன். இதுல என்ன பேர் சொல்றாங்க? இப்ப என்ன காரணத்துக்காக தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமா அல்லது எழுத்துப்பூர்வமா என்ன காரணத்துக்காக கல்லை வந்து தடை செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க? அதாவது 1/1/87 கல்லுக்கு தடை கொண்டு வந்தார்கள். அப்ப முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதே ஆண்டு டிசம்பர் 24ல அவர் காலமாயினார். அவர் ஒரு கல் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அதுல பதிவு பண்றாரு. நான் சிறுவனாக இருந்த போது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். கல்லை பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்றாரு. ஆனா கடைசி காலத்துல அவர் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சில நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது. அதே ஆண்டு டிசம்பர் 24ல காலமாயிடுறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல யாரும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான். என்னுடைய வெளிப்பாடு தான் தடை என்ன இருக்கு. அது வந்து அதுக்கு பின்னாடி வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகையராக்கள், இப்ப இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஆதாயம் பெற்று தந்திருக்கின்றது இந்த கல் தடை. எல்லாரும் லிக்கர் லாபி கிட்ட கையேந்தினவங்க தான். கையேந்தாமங்க யாரும் கிடையாது. நாங்களும் கையேந்தினவங்க தான். அந்த பணம் ஒரு வழியா ஓட்டுக்கு பணமே என் கைக்கு வருது. நாங்க தான் கேட்கறோமே தேர்தல் நேரத்துல, என் வீட்டுல 7 ஓட்டு எவ்வளவு கொடுப்பேன் நீங்க எனக்கு. அதுல ஒரு பகுதி அந்த மது மூலமா வந்த வருவாய் தான். இப்படி ஒரு சுழற்சியில சிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சொன்ன காரணம் விசித்திரமான காரணம். பணிகளிலிருந்து இறக்கக்கூடிய கல்லுல போதை குறைவு. போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. நான் கேட்கிறோம், இதே ஸ்டாலினை பார்த்து கேட்கிறோம், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களை பார்த்து கேட்கிறோம். பக்கத்துல பாண்டி இல்ல, கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்கள்ல, உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள்? கீழே இறங்குங்கள். ஆளுமை உள்ளவர்கள் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரட்டும். சரி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க, இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு. நான் கேட்கிறோம், கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்னு துண்டண்டு, வெட்டொன்னு துண்டண்டு. கன்சம்ஷன் ஆர் புரோஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். கன்சம்ஷன் வந்துட்டாங்க, நுகர்வுன்னு வந்துட்டாங்க. ஏன் கண்ணுக்கு தடை? கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? இதுக்கு என்ன பதில்? எங்க பதில்? மொத்தத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்கள் நாங்க செம்மறி ஆடுகளா இருக்கிறோம். அதனால ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிகளும் கட்சி தலைவர்களும் ஓநாய்களா இருந்து எங்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க. என்னுடைய வெளிப்பாடு கல்தடை. இதுதான் உண்மை, இது யதார்த்தம். சரி, சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் முழு பூரண மதுவிலக்கு இருக்கக்கூடிய பீகார்லயோ அல்லது குஜராத்லயோ கல்லுக்கு அனுமதி இருக்குதுங்களா? அதாவது பீகார்ல பூர்ண மதுவிலக்கு இருக்கு. 9 ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு அங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு.
குற்ற ஆவண பதிவுல சொல்லியிருக்காங்க, பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்திருக்கின்றன, குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது பீகார் மாநிலத்துக்கு கிடைச்ச நன்மையா தீமையா? அதுக்கு பின்னாடி 4 தேர்தல். அந்த 4 தேர்தலிலே நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. மக்கள் ஆதரவு கொடுத்தார். மக்கள் அந்த அரசை நிராகரிக்கல. மது விலக்கு கொண்டு வந்ததுனால அந்த அரசை நிராகரிக்கல, வரவேற்றார். அதாவது நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்க. கேரளாவில் மதுக்கடைகளை மூடுனாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் கள் உணவு என்பது, அதில் வெற்றியும் பெற்று கண்டார்கள். மொத கொரோனா கேரளாவில் தான் தாக்குச்சு. ஊரடங்கு கொண்டு வந்தாங்க, மதுக்கடைகளை மூடுனாங்க, கள்ளுக்கடைகளை கடைசி வரல திறந்து வச்சிருந்தாங்க. இது வரலாறு. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்றாங்க? உலகத்துல எந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த நாட்டுல தடை இருக்குது? ஆக உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர். அதுதான வள்ளுவருடைய பதிவு. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகம் கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது மது, இது போதைப் பொருள் என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். உலகளாவிய நடைமுறைக்கும் மாறாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிராக இப்படி உளறுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்னு வள்ளுவர் சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம். இது ஒரு விரிவான உரையாடல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொண்டு பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி.